சடனா நம்ம சூரியன் காணாம போயிட்டா என்ன ஆகும்? சூரியன் காணாம போன அடுத்த செகண்ட் நம்ம பூமிக்கு எந்த சேஞ்சும் ஆக போறது இல்ல. இன்ஃபேக்ட் சூரியன் காணாம போன விஷயம் நமக்கு தெரிய வரதுக்கு 8 minutes and 20 seconds ஆகும். பிகாஸ் சூரியனோட ஒளி பூமியை வந்தடைய 8.2 நிமிஷங்கள் எடுத்துக்கும். சரி, சூரியன்ல இருந்து வர லைட் வேணா பூமியை வந்தடைய 8 நிமிஷம் எடுத்துக்குது, ஓகே. பட் சூரியனோட கிராவிட்டிக்கு என்ன ஆகும்? சூரியன் இல்லைன்னா அதோட கிராவிட்டியும் இல்ல. சோ சூரியன் காணாம போன உடனே அதோட கிராவிட்டியும் இன்ஸ்டன்டா காணாம போயிடும்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் கதையே இருக்கு. விண்வெளியில லைட்டை விட ஸ்பீடா வேற எதாலையும் போகவே முடியாது, ஈவன் கிராவிட்டியாலையும் முடியாது. அப்படின்னா சூரியன் இந்த செகண்ட் காணாம போயிட்டா அடுத்த 8 நிமிஷங்களுக்கு நம்ம பூமி இல்லாத சூரியனை இருக்கிறதா நினைச்சு அதோட ஆர்பிட்ல எப்பவும் போல டிராவல் ஆயிட்டே இருக்கும். பிகாஸ் சூரியனோட கிராவிட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ் இன்ஸ்டன்டா மறைஞ்சு போகாது. சூரியனோட ஒளி காணாம போற அதே மொமெண்ட்ல தான் சூரியனோட கிராவிட்டியும் காணாம போகும். பிகாஸ் ஸ்பீட் ஆஃப் கிராவிட்டி இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் லைட். அட கிராவிட்டி எதுக்கு லைட்டோட ஸ்பீட்ல டிராவல் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, லைட் ஸ்பீடுன்றது நம்ம யூனிவர்ஸோட ஸ்பீட் லிமிட்னு கூட சொல்லலாம். ஒளியோட வேகத்தை கடந்து வேற எதாலையும் வேகமா போகவே முடியாது. பட் அந்த யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகிற வேகம் ஒளியோட வேகத்தை விட அதிகமா